இடையிலான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருப்பதாக முன்னதாக டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் அரசு ஊடகமும் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், தற்போது என்ன விவரம்? தற்போது அந்த இரு நாட்டுக்கு இடையேயான அந்த போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்ப் இன்று அதிகாலை அறிவித்திருந்தார். இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அதனால் இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போர் முடிவுக்கு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். தற்போது அதன்படி ஈரானிலிருந்து வரக்கூடிய அந்த ஊடக செய்திகளும் போர் நிறுத்தம் ஒப்பந்தமானது தற்போது நடைமுறைக்கு வந்ததாக தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இதற்கு முன்பாக ஒரு சிறிது நேரங்களுக்கு முன்பாக ஈரானிலிருந்து அந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. அது தெற்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய பர்ஷீபா பகுதியில் தாக்குதலில் ஈடுபட்டக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 8 பேர் இதில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே ட்ரம்ப் அந்த பதிவில் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். சுமார் அதாவது ஈரான் நேரப்படி 4 மணிக்கு மேல் எந்த தாக்குதலும் நடைபெறாது, அதே போல இஸ்ரேலும் இந்த தாக்குதலில் ஈடுபடாது என தெரிவித்திருந்தார். ஆனால் இஸ்ரேல் ஏவிய அந்த ஏவுகணைகள் ஈரான் ஏவிய ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கின்றன. ஆனால் இதுவரை இஸ்ரேல் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை. இதனால் இஸ்ரேல் தனது இனி என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த ஏவுகணைகள் ஈரானிலிருந்து ஏவுகணைகள் தற்போது ஏவப்பட்டிருப்பதால் இஸ்ரேலில் பல பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் தற்போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்திருக்கின்றன. லாவண்யா. முகிலன், ஈரானுடைய ஊடகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் போது ட்ரம்ப் கெஞ்சியதால் தற்போது போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு என்பது உலக நாடுகள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும்? மேலும் ட்ரம்ப் முன்னதாக அறிவித்திருந்த நிலையில தற்ப இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஏதாவது இது தொடர்பாக அறிவிக்கப்படுமா? அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அதாவது ட்ரம்ப் தான் தலையிட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு அதாவது இந்த போர் நிறுத்தத்திற்கு வழிவகை செய்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இரு நாடுகளும் தன்னிடம் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சியதாகவும் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அவர் அந்த நிறுத்தத்திற்கு வழிவகை செய்ததாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரான் தனது நிலைப்பாட்டில் ஈரானின் தாக்குதலை இஸ்ரேல் தாக்குப்பிடிக்க முடியாததால் தான் அமெரிக்கா முன்வந்து இந்த போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் வழிவகை செய்ததாக ஈரான் தெரிவிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்திருப்பதாகத்தான் ஈரான் ஊடகங்கள் ஈரானிலிருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இஸ்ரேல் இனி எவ்வாறு இதை முன்னெடுத்து செல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி இதுவரை இஸ்ரேல் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை வரவில்லை. அமெரிக்கா ஏற்கனவே போர் நிறுத்தம் என்று தெரிவித்து விட்டது. ஈரானும் போர் நிறுத்தம் என்று தெரிவித்து விட்டது. இஸ்ரேல் இனி என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது? அவர்கள் ஏற்கனவே மேற்கொண்டு வந்த அந்த வான்வழி தாக்குதல் எல்லாம் நடைபெறுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஈரான் ஏவிய அந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறைந்தது ஒரு 8 பேர் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அதற்கு ஏதேனும் பதில் தாக்குதலை இஸ்ரேல் வழங்குமா, அல்லது அமெரிக்கா ஈரான் சொன்னது போல இந்த போர் நிறுத்தமானது நீடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி முகிலன்.